புண்ணியம் அப்படின்னு சொல்றது நீங்க ஈட்டக்கூடிய வருமானம். ஜென்ம பிராப்தம் வேணுங்கிறவங்க கண்டிப்பா இந்த லோகத்துல இல்லை. அடுத்த ஜென்மம் இந்த லோகத்துல இருக்கிறவங்க யாருக்குமே கிடையாது. இது பகிரங்கமான உண்மை. இல்லை போன ஜென்மத்தில் நீங்கள் வந்து ஒரு மிருகமாக இருந்தீங்க, இந்த மிருகமாக இருந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம கண்டிப்பாங்க. போன ஜென்மத்தில் யார் கேமரா வச்சு எதுவும் ஷூட் பண்ணியிருக்காங்களா நம்ம பண்ண பாவங்களை? அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்போ பல பேர் கை இல்லாமல் பிறக்கிறாங்க, கால் இல்லாமல் பிறக்கிறாங்க, கண் இல்லாமல் பிறக்கிறாங்க, வீடு இல்லாமல் பிறக்கிறாங்க, பல நோய்களோட பிறக்கிறாங்க. 24 வயசுல அவனுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னா 24 + 24 48 வயசு தான் அவனுக்கு ஆயுசு இருக்கும். அவனுக்கு வெறும் 15 வயசுலேயே அவங்க அப்பா அம்மானாலேயே ஏதோ ஒரு வாழ்க்கை மாற்றம் ஏற்படுதுன்னு சொன்னால் அவனுக்கு ஆயுசு 30 தான். அந்த மாதிரி எப்போ ஒருத்தனுக்கு அவனுடைய வாழ்வியல் கோட்பாடு முறை சடனா ஒரு சேஞ்சஸ் வித்தியாசமான ஒரு நிலைமைக்கு போகுதோ அப்படியே அவன் கர்மாவை அவன் கழிச்சிடுறேன். அப்போ 60 வயசுல வந்து நம்ம பாவம் செய்யலாமா? என்ன பாவம் செஞ்சிட முடியும்? 60 வயது நபர் என்ன பாவம் செஞ்சிட முடியும்? ஏன் செய்ய முடியாது? ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க. என்ன பாவம் சொல்லுங்க. 60 வயசுக்காரங்க ஒரு பாவம் சொல்லுங்க. ஐயா, அப்படி பார்த்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய குற்ற பின்னணியில 60 வயசுக்காரவங்க யாரு மேலே எஃப்ஐஆர் இல்லைன்னு இருக்கா? இல்லை 60 வயசுக்காரவங்களுக்கும் சட்டமே இல்லைன்னு இருக்கா? யாருமே தப்பே பண்ணல அப்படின்னு இருக்கா? ஓகே, குலத்துக்கு ஈனம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னா பெற்றோர் சொல் கேளா பிள்ளை குலத்துக்கு ஈனம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு அப்பாவுடைய பேச்சை கேட்காத குழந்தைக்கு அது ஒரு பாவம். அவன் கண்டிப்பா குடும்பத்தை பார்க்க மாட்டேன், குடும்பத்தை விட்டு இன்னைக்கும் பெற்ற குழந்தைகளை முரண்பாடா செய்யக்கூடிய திருமணங்களுக்கு கொலை செய்யக்கூடிய தந்தைகள் இருக்காங்க. காட்டவா? அவர் தானே கொலை செய்யறாரு. தந்தை தான் கொலை செய்யறாரு. அவர் தானே செஞ்சாரு. அது அவரால் பிறக்கப்பட்ட அந்த குழந்தை அவர் கையால் மடிய வேண்டும் என்ற விதியை அந்த இடத்துல அந்த மாதிரி சூட்சமும் அவங்கள ரெடி பண்ணுது. புண்ணியம் அப்படின்னு சொல்றது நீங்க ஈட்டக்கூடிய வருமானம். என்ன அப்படின்னா நீங்க சொல்றபடி பார்த்தா புண்ணியம் அப்படின்றது பணம் சம்பாதிக்கிறது. பணம் தான் விஷயம். அதாவது மணி, பணம் தான் அடிப்படையா வச்சுதான் அந்த புண்ணியம் பாவமே நிர்ணயிக்கப்படுது இன்றைய உலகத்தில். பணத்தையே நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க. நான் வந்து ஒருத்தர் அடிபட்டு கிடக்காரு, நான் அவரை வண்டியில ஏற்றி கொண்டு போனோம் அப்படின்றத விட்டுட்டு எனக்கு வேலை இருக்குப்பா நான் போனா எனக்கு காசுன்னு சொல்லி போக சொல்றீங்களா? அதை அவர்கிட்ட சொல்லிட்டு பண்ணலைங்க. நீங்க அப்படிதான் போக சொல்றீங்க. நீங்க சொல்றத பார்த்தா அப்படி கரெக்டான கேள்வி. பணத்து கிடக்கிற ஆள்கிட்ட போய் எனக்கு வேலை இருக்கு நான் போய் சம்பாதிக்க போறேன்னு சொல்லலைங்க. ஐயா, நீங்க அதான் சொல்றீங்க. இப்ப மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோஸ்து மணிராஜா இணைஞ்சிருக்காரு. ஐயா வணக்கம். நமஸ்காரம். ஐயா, முன் ஜென்மம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா? அதாவது ஜென்மம் என்றாலே பிறப்பு அப்படின்னு தான் ஆகமத்தில் இருக்கு. அது முன் ஜென்மம் பின் ஜென்மம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் சமஸ்கிருதத்தில் கிடையாது. மனிதர்கள் வேறு, தெய்வங்கள் வேறு. தெய்வங்களுக்கு மட்டுமே அவதாரங்கள் உண்டு, மனிதர்களுக்கு அவதாரங்கள் கிடையாது. அப்படி என்றால் ஜென்மம் என்பது இல்லை. இல்லை, நம்ம நிறைய பரிகாரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நீங்கள் போன ஜென்மத்தில் இந்த பாவம் பண்ணிட்டீங்க, இல்லை போன ஜென்மத்தில் நீங்கள் வந்து ஒரு மிருகமாக இருந்தீங்க, இந்த மிருகமாக இருந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம கண்டிப்பாங்க. போன ஜென்மத்தில் யார் கேமரா வச்சு எதுவும் ஷூட் பண்ணியிருக்காங்களா நம்ம பண்ண பாவங்களை? அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஜென்மங்கள் என்றாலே பிறப்புகள் அப்படின்றதான் அர்த்தம். சமஸ்கிருதத்தில் ஜென்மம் அப்படின்னா பிறப்புன்னு அர்த்தம். அவ்வளோதான், டாட். இப்போ நீங்கள் கேட்டீங்க முன் ஜென்மமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் எப்படி பாவ புண்ணியங்கள் வந்து கணக்கெடுக்கப்பட்டு நீ அடுத்த பிறவில இதெல்லாம் சிறப்பான கேள்வி. அதுதான் பாவ புண்ணியங்கிறது. உங்களுடைய வாழ்க்கை இந்த தமிழ் வருடங்களான 60 வருடம், 60 120 வருடம் தான் ஒரு மனிதனுடைய சரியான ஆயுள் காலம். 120 வருடம். 7 அடி உயரம் கண்ட 7 அடி அதுக்கு மேல் உயரம் கொண்ட மனிதர்கள் தான் இப்ப ஆகமம் செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? 5.5 அடிக்கு மேல அதிகபட்ச சராசரி மனிதர்களே கிடையாது. எல்லாமே 5.5 அடிக்கு தான் இருக்கும். அந்த வளர்ச்சி குறைஞ்சிருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி மனப்பாங்குகளும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கர்மா என்பது வேறு, ஜென்மம் என்பது வேறு. ஜென்மம் என்றால் பிறப்பு, கர்மா என்றால் செய்யக்கூடிய செயல்கள். ஜென்ம பிராப்தம் வேணுங்கிறவங்க கண்டிப்பா இந்த லோகத்துல இல்லை. அடுத்த ஜென்மம் இந்த லோகத்துல இருக்கிறவங்க யாருக்குமே கிடையாது. இது பகிரங்கமான உண்மை. அதே பாதையில போய்கிட்டே இருக்கும்போது சடனா ஒரு எக்கனாமிக்கல் சுச்சுவேஷனோ இல்லாட்டி மென்டல் ப்ரெஷரோ உங்களை ஒரு இடத்துல இருந்து தூக்கி அப்படியே டோட்டலா ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கும். அந்த மாதிரி சடனா லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அடுத்த ஜென்மம் கிடையாது. ஏன்னா அடுத்த ஜென்மம் இல்லைங்கிறனால தான் அவனுடைய வாழ்க்கைக்குள்ள கொடுக்கப்பட்ட அந்த 30 வருஷம், 30 கூட சொல்லக்கூடாது, 24 வயசுல அவனுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னா 24 + 24 48 வயசு தான் அவனுக்கு ஆயுசு இருக்கும். அவனுக்கு வெறும் 15 வயசுலேயே அவங்க அப்பா அம்மானாலேயே ஏதோ ஒரு வாழ்க்கை மாற்றம் ஏற்படுதுன்னு சொன்னா அவனுக்கு ஆயுசு 30 தான். அந்த மாதிரி எப்போ ஒருத்தனுக்கு அவனுடைய வாழ்வியல் கோட்பாடு முறை சடனா ஒரு சேஞ்சஸ் வித்தியாசமான ஒரு நிலைமைக்கு போகுதோ அப்படியே அவன் கர்மாவை அவன் கழிச்சிடுறேன். அதுக்கப்புறம் புதுசாலாம் ஒரு ஜென்மம் அவனுக்கு கிடையாது. தர்மம் மட்டுமே புண்ணியம் அப்படின்ற மாதிரி தான் இப்ப மக்களுடைய மனசுக்குள்ள இருக்கு. சிந்தனை, என்ன அலைகள், ஒழுக்கம், அவங்க குலம் சார்ந்த முறைகள், நடைமுறைகள், அதை அவங்க கடைசி வரைக்கும் ஒன்றும் இல்லை. அவங்க அப்பா செஞ்ச நல்ல விஷயங்களை அவர் கண்டினியூ பண்ணிட்டான்னா வேலை முடிஞ்சு. நல்ல விஷயங்களை அதை நோட் பண்ணிக்கணும். இந்த விஷயத்தை அவங்களுடைய ஆயுசு காலமான 50 வயது 30 வயதுக்குள்ளே அவங்க அனுபவிச்சு தீர்த்துருவாங்க. அப்படி தீர்க்கிறவங்களுக்கு அடுத்த ஸ்திரம் கிடையாது.
முதல் 30ல் அவன் புண்ணியம் பண்ணிட்டேன், அந்த புண்ணியத்தை சமமாக்குறதுக்காக அடுத்து அவன் பாவம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப 60 வயசுல வந்து நம்ம பாவம் செய்யலாமா? என்ன பாவம் செஞ்சிட முடியும்? 60 வயது நபர் என்ன பாவம் செஞ்சிட முடியும்? ஏன் செய்ய முடியாது? ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க, ஏன் என்ன பாவம் சொல்லுங்க. 60 வயசுக்காரங்க ஒரு பாவம் சொல்லுங்க. ஐயா, அப்படி பார்த்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய குற்ற பின்னணியில 60 வயசுக்காரவங்க யாரு மேல எஃப்ஐஆர் இல்லைன்னு இருக்கா? இல்ல 60 வயசுக்காரவங்களுக்கு சட்டமே இல்லைன்னு இருக்கா? யாருமே தப்பே பண்ணல அப்படின்னு இருக்கா? அவர்களுடைய வாரிசுகள் அதை அனுபவிப்பார்கள் சிறப்பாக. பிறப்பிலிருந்து அந்த ஊனம் போக்குவரத்து அந்த சஜஷன்ஸ் ஆரம்பிச்சிடும். அதுதான் வாரிசு கோட்பாடு. வாரிசு கோட்பாடு என்பது வேறு, ஜென்மங்கள் என்பது வேறு. அந்த வாரிசுகளை தான் இவங்க ஜென்மமா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க செய்யறதனுடைய தாக்கம் ஃபுல்லா உங்களுடைய வாரிசுகளுக்கு வந்துடும். பித்தர்கள் செஞ்ச பாவங்கள் ஃபுல்லா உங்க தலையில வந்து விழுதுன்னு இருக்காங்க. இந்த பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன? பாவம் என்பது இடத்திற்கு தகுந்தாப்புல் மாறக்கூடிய பிராப்தம் உள்ளது. உதாரணத்துக்கு ஒரு மனை, ஒரு தகப்பன் ஸ்தானம். தகப்பனுக்கு பாவம் என்றால் என்ன அப்படின்னா, தன்னுடைய குழந்தைகளையும் மனைவிகளையும் கவனிக்காமல் இருக்கக்கூடிய விஷயம், அவருக்கு அது பாவம். சரி, இப்ப அவருடைய அந்த தகப்பனுடைய மகனுக்கு என்ன பாவம்? தன்னுடைய தந்தையின் சொல் பேச்சு கேளாமை. அதாவது குலத்துக்கு ஈனம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னா, பெற்றோர் சொல் கேளா பிள்ளை குலத்துக்கு ஈனம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு அப்பாவுடைய பேச்சை கேட்காத குழந்தைக்கு அது ஒரு பாவம், அது குலத்துக்கு ஈனம். அதாவது ஊரை முத்தி கொடுப்பேன் அப்படின்னு ரோட்ல போய் செருப்படி வாங்கிட்டு வருவேன். அந்த மாதிரியான ஸ்திரங்கள் தான் பாவ புண்ணியம் இடத்துக்கு தந்தாப்புல மாறும். புண்ணியங்கிறது இப்ப அப்பான்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் என்ன சொன்னாலும் பிள்ளையை கேட்கணும். என்ன சொன்னாலும் கேட்கணும். அதுக்குத்தான் அவங்களுடைய பிறப்பு. என்ன காரணம்னா, நீங்க சொன்ன பிறவி அப்படின்றதே உயிரணுக்கள் சம்பந்தப்பட்டதுதான் பிறவிங்கிறது. இந்த இடத்துல தான் நான் சொல்றேன். ஏன்னா இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் தனியா சிந்திக்கக்கூடிய திறன் அப்படின்னு அதுக்காக வந்து ஒருத்தர் சொல்றதை நீ அப்படியே கேட்டுக்கணும் அப்படின்றது அது நல்ல விஷயமா இருந்தா எடுத்துக்கலாம். அவர் சொல்றது அவரை சொல்லி நம்ம கேட்கல அப்படின்னா பாவம் அப்படின்றது எப்படி வரும்? பாவங்கிறது கிடையாது. கர்மா அப்புறம் எப்படி கழிக்கப்படும்? அவர் என்ன, ஒரு பெற்ற தகப்பன் ஒரு மகனுக்கு அபத்தத்தை விளைவித்து விடுவாரா? விஷத்தை கொடுத்து குடி என்று சொல்லுவாரா? ஆன்மீகம் அப்படின்றது வந்து ஒருத்தரை நல்வழிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். ஆனா நீங்க சொல்ற கருத்தை பாத்தீங்க அப்படின்னா அது பிற்போக்குத்தனமால இருக்கு. ஐயா, ஆன்மீகங்கிறது வேற, ஒழுக்கங்கிறது வேற. இது ரெண்டையும் கையில கொண்டுகிட்டு நம்ம போய் சேர வேண்டிய இடம் வாழ்க்கை. ஆன்மீகங்கிற பாதையில ஒழுக்கங்கிற ஊண்டுகோலை வச்சுக்கிட்டு தான் போகணும். நான் சொல்ற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். ஒழுக்கங்கிறது உங்களை யாரு காப்பாத்துறாங்க? என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்றாரு அப்படின்னா நான் அதை வந்து ஆராய்ந்து பார்த்து அதை நான் எடுத்துக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு நான் அந்த கருத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்றது வேற. ஓகே, அதுக்காக ஒருத்தர் சொல்றாரு அப்படின்றத நான் அப்படியே எடுத்துக்கணும், அதை எடுத்துக்காட்டி பாவம் அப்படின்றது எப்படி சொல்ல முடியும்? அந்த ஒருத்தர் யார் என்ற கேள்வி வருகிறது இல்லையா? இப்ப நீங்க சொல்லி நான் கேட்கணும் அவசியம் இல்லை, நான் சொல்லி நீங்க கேட்கணும். உங்க அப்பா சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? கேட்கணுமா இல்லையா? எங்க அப்பா சொன்னா நான் கேட்க மாட்டேன்னா? கண்டிப்பா அதுல எனக்கு ஏத்தக்கூடிய விஷயம் இருந்தா நான் ஏத்துக்க முடியும். இப்ப நான் தகப்பனை தானே சொல்றேன், தகப்பனே மகனை தானே சொல்றேன். ஐயா, அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு ஆணவ கொலைகள் நடக்குது. ஓகே, அப்ப தகப்பன் சொல்றத கேட்கல அப்படின்னா நீங்க வந்து அவங்களுடைய கர்மா அந்த மாதிரி அவங்க கொலை செய்யப்பட வேண்டும். அந்த மாதிரி அவங்க ஒரு காதல்ல விழுகணும். அந்த மாதிரி கொலை செய்யப்பட அவங்களுடைய கர்மா, அவங்களுடைய ஜாதக அடிப்படையிலும் அவங்க பிறப்பின் அடிப்படையிலும் கண்டிப்பா. அப்புறம் இந்த பாவ புண்ணியமே இல்லையே, எதுக்கு நம்ம பாவ புண்ணியம் பார்க்கணும்? ஐயா, இறப்பே நீங்க கேட்டா அவர் சொல்றத கேட்டா புண்ணியம்ன்றீங்க, கேட்கலனா பாவம்ன்றீங்க. உங்க பயணிக்கு வர்றேன். இல்ல அவரை கேட்கல, இவர் வந்து கொலை பண்ணிட்டாரு அப்படின்னா இது வந்து கர்மா அப்படின்றீங்க. புண்ணியம் பண்ணவங்க எத்தனை ஆயுசு காலம் வாழ்ந்திருக்காங்க, பாவம் பண்ணவங்க எத்தனை ஆயுசு காலம் வந்திருக்காங்க? நீங்களே சொல்லுங்க. நான் அதான் கேட்கிறேன், பாவம்னா என்ன புண்ணியம்னா என்ன நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதான் சொல்றேன். ஒரு தகப்பன் ஸ்தானத்துக்கு உண்டான பாவம் புண்ணியம் இடத்துக்கிட மாறுபடும் நம்ம சொல்லிட்டு தானே ஆரம்பிச்சோம். ஒரு தகப்பன் ஸ்தானம் குடும்பத்தை பார்த்துக்கல அப்படின்னு சொன்னா அது அவருக்கு பாவம். ஒரு மகனுக்கு தன்னுடைய தந்தையினுடைய சொல் பேச்சு கேளாம இருக்கிறது பாவம். அவ்வளவுதான் சொல்றேன். அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல மாறிடுது, அவங்க பொசிஷன் தகுந்தாப்புல மாறுது, அவ்வளவுதானே. ஆனா நீங்க இன்னும் அதை ஏத்துக்க மாட்டீங்களே. தந்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருந்தா எடுத்துக்கோங்க, அதுவே முரண்பாடா இருந்துச்சுன்னா எடுத்துக்காதீங்கன்னு. ஒரு தந்தை எக்காரணத்தை கொண்டும் தன்னுடைய மகனுக்கு அபத்தமான சூழ்நிலை ஏற்படுத்த மாட்டார். தன்னை விட ஒரு பங்கு சிறப்பாக இருக்க வேண்டும் நினைக்கிறவன் தான் தந்தை. அந்த தந்தைங்கிற பொசிஷனே இல்லாம இருக்கவன் அவன் கண்டிப்பா குடும்பத்தை பார்க்க மாட்டேன், குடும்பத்தை விட்டு. இன்னைக்கும் பெற்ற குழந்தைகளை முரண்பாடா செய்யக்கூடிய திருமணங்களுக்கு கொலை செய்யக்கூடிய தந்தைகள் இருக்காங்க. காட்டவா? அவர் தானே கொலை செய்யறாரு, தந்தை தான் கொலை செய்யறாரு, அவர் தானே செஞ்சாரு. அதுக்கு உண்டான தண்டனை அவர் அனுபவிக்கிறார்ல, அது அவரோட கர்மா. அந்த சீன் வேண்டாம், அந்த சீன் இதுல உள்ளே இல்ல, அது அவருடைய கர்மா. அவரால பிறக்கப்பட்ட அந்த குழந்தை அவர் கையால குழந்தை கொலை செய்யப்பட வேண்டியது அவருடைய கர்மா. பார்த்தா அப்பா அந்த குழந்தை அந்த கர்மா கழிக்கப்பட்டது. அவர் ஸ்திரமா இருங்க, நீங்க சொல்றபடி பார்த்தா அந்த குழந்தையை வந்து சுயமா சிந்திச்சு முடிவு எடுத்ததுனால அந்த குழந்தை இறந்து போச்சு. இதே அப்பா வந்து அப்பா பேச கேட்டிருந்தா அந்த குழந்தைக்கு புண்ணியமா இருந்ததுன்னு சொல்ல வரீங்களா? அவ்வளவுதான். அப்ப அந்த கர்மா கழிக்கப்பட்டிருக்கும்ல, அப்பயும் அந்த கர்மா கழிக்கப்பட்டிருக்கும். அந்த சொல் பேச்சு கேளாத தன்மை குலத்துக்கு ஈனன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதானே. இதை நீங்க சரின்னு சொல்ல வரீங்களாப்பா?
ஏன் சரின்னு சொல்றேங்கிற இல்லைங்கய்யா, அதான் சொல்றேன். கரெக்டான பாயிண்ட் கரெக்டா கேக்குறீங்க. அது அவரால பிறக்கப்பட்ட அந்த குழந்தை அவர் கையால் மடிய வேண்டும் என்ற விதியை அந்த இடத்துல அந்த மாதிரி சூட்சமும் அவங்கள ரெடி பண்ணுது. அப்ப அவங்க தலைவிதி சாக போறாங்கன்றது செத்துதான் ஆகணுமா? ஐயா, ஏன் ஆக்சிடென்ட் ஆகி சாகிறது இல்லையா? வெறும் 15 வயசு பையன் 10 வயசு பையன் ஆக்சிடென்ட் ஆகி சாகிறது இல்லையா? பிறந்தோடனே சில குழந்தைகள் இறக்கிறது இல்லையா? வகுத்துல இதய துடிப்பு ஆரம்பிச்சோடனே கழிஞ்சு வெளியே வந்துடுறது இல்லையா? அது அவங்களுடைய கர்மா, நிர்ணயிக்கப்பட்ட கர்மா. என்ன காரணத்தினால் அவங்க இறக்கப்பட வேண்டும் என்பது அவங்களுடைய கர்மா. அதை அவங்க பண்ணித்தான் ஆகணும். இப்ப நீங்க கேட்கலாம், கர்மா எங்க இருந்தீங்க வருதுன்னு. அவங்க ஐயா பண்ண வேலையா இருக்கும், அவங்க முப்பாட்டம் பண்ண வேலையா இருக்கும். அப்ப பிறப்பு என்பது வேறு, ஜென்மம் என்பது வேறு. ஆன்மீகம் ஒருவனை நல்வழிப்படுத்தும் சொல்லிட்டு கண்டிப்பா இந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியும். புண்ணியம் பிறர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம உணர்ந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த அவங்களுடைய அந்த தேவையை பூர்த்தி பண்றதே ஒரு புண்ணியம் தான். இது இடத்துக்கு தகுந்தாப்புல இதுவுமே மாறும். உதாரணத்துக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்றது நீங்க ஈட்டக்கூடிய வருமானம். ஒரு மேஸ்திரி அவர் பெறக்கூடிய புண்ணியம் வருமானம். அந்த புண்ணியத்தை நீங்க கோயில்ல போய் தட்சணையா போடுறீங்களா, குழந்தைகளுக்கு உணவு வாங்கி கொடுக்குறீங்களா, அனாதைகளுக்கு ஆதரவு அளிக்கிறீங்களா, ஒயின் ஷாப்ல போய் தண்ணி அடிக்கிறீங்களா, அதை பொறுத்து அந்த கோட்பாடுகள் புண்ணியமா பாவமாகிறது அந்த இடத்துல மாறும். இது புண்ணிய வகைரா. ஆக மொத்தம் பணம் சம்பாதிச்சாதான் புண்ணியம். சம்பாத்தியம் இல்லாதது ஆண்மை. சம்பாத்தியம் நீங்க தானே சொன்னீங்க இது செய்யணும். அது என்ன அப்படின்னா நீங்க சொல்றபடி பார்த்தா புண்ணியம் அப்படின்றது பணம் சம்பாதிக்கணும். பணம் தான் விஷயம். அதாவது மணி, பணம் தான் அடிப்படையா வச்சுதான் அந்த புண்ணியம் பாவமே நிர்ணயிக்கப்படுது இன்றைய உலகத்தில். அந்த காலத்தில் அது கிடையாது. அந்த காலம்னா எதுனா துரோகிக்கும். நான் சொல்ல வரேன், வாகனத்தை பணம்னு எடுத்துக்கலாமாப்பா? இந்த காலத்துல புண்ணியங்கிறது பணம் தான் அடிச்சு சொல்லலாம். இந்த காலகட்டத்துல புண்ணியங்கிறது பணம் தான். நீங்க எவ்வளவு புண்ணியம் சம்பாதிக்கிறீங்களோ, நீங்க எத்தனை பேருக்கு பிராப்தம் கொடுக்குறீங்களோ அவங்க எல்லாம் கொடுக்கறது தானே. இப்படி வச்சுக்கோங்க, இன்னைக்கு நல்லா இருப்போம், பேசிட்டு இருப்போம், நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியாது, இருக்க வரைக்கும் 4 பேருக்கு ஏதாச்சும் உதவியை பண்ணிட்டு போவோம் அப்படின்றதுதான் புண்ணியம். கேள்வி அந்த உதவி நீங்க எப்படி பண்ணுவீங்க? ஒரு மனுஷனுக்கு நீ உதவி பண்ண நினைச்சிட்டீங்க, எனக்கே நீ உதவி பண்ணுவீங்க. இல்ல பொருளாதார ரீதியா உதவி பண்ணா மட்டும்தான் உதவியா? அப்படி செஞ்சா மட்டும்தாங்க உதவி. வேற என்னங்க செஞ்சிட முடியும்? நீங்க வேற உங்களால என்ன செஞ்சிட முடியும்? ஒரு அபத்தமான ஒரு சூழ்நிலையில என்ன நீங்க என்கிட்ட நிக்க முடியும்? பணம் தான். அந்த இடத்துல உங்களுடைய தொழிலை விட்டுட்டு நீங்க போகணும். அந்த தொழிலுக்கு உண்டான எக்கனாமிக்கல் என்ன, அந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு போய் தான் நீங்க. உதாரணத்துக்கு உங்க நண்பர் யாரோ ஒரு ஆள் ஒரு விபத்துல மாட்டிக்கிட்டார், கோச்சுக்காதீங்க, எல்லாம் நல்லா இருக்கட்டும், லட்சுமி கடாட்சம் பரிபூரணும். அப்பயும் பாருங்க, லட்சுமி கடாட்சம் தான் வருது. அவரை போய் காப்பாற்ற போகணும்னு உங்களுக்கு ஆள் மனசுல துடிக்குது. அப்ப நீங்க உங்க தொழிலை விட்டு போகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ் ஆஃப் பே. ஓடி போய் நீங்க அவரை போய் தொடணும். ஓடிக்கிட்டே போக முடியாது, பைக் எடுத்துட்டு போகணும், பெட்ரோல் போட்டாகணும், லாஸ் ஆஃப் மணி. அங்கே ஸ்பாட்டுக்கு போகணும்னு விபத்துல கிடக்குறாரு, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணணும், அந்த மொபைலுக்கு நீங்க பணம் போட்டிருக்கணும். அப்ப அதெல்லாம் புண்ணியம் வருதுல்ல, அது ஒன்னொன்னே புண்ணியம் வருதுல்ல. அவரை தூக்கணும், கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் இல்லைன்னா பிரைவேட் ஆம்புலன்ஸ் கால் பண்ணணும், ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணணும், அட்மிஷனுக்கு ஃபீஸ் கட்டணும். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஒரு புண்ணியத்தை சேர்க்கிறீங்க, சரி. ஒரு ஆளுக்கு தானம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்க சொந்த நிலத்துல விளைவிச்சு அந்த நெல் பயிர்களை போட்டு அறுவடை பண்ணி அவருக்கு போய் தானம் பண்ண போறீங்களா? அரிசி கடையில தானே வாங்குவீங்க, உங்க புண்ணியத்தை கொடுத்து தானே வாங்குவீங்க. ஒரு விஷயம், எங்கேயோ ஒரு நண்பருக்கு விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நான் தான் போய் காப்பாற்றணுன்றது கிடையாது. ஓகே, சூப்பர். இந்த உலகத்துல நான் மட்டும் இல்லைல்ல, சரி, பக்கத்துல நிறைய பேர் இருப்பாங்கல்ல, சரி, அவங்க கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறதோ இல்ல போன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வைக்கிறதோ, பக்கத்துல எல்லாருக்கும் மனித நேயம் அப்படின்றது இருக்கணுமா இல்லையா? சரியானது தாங்க. பக்கத்துல இருக்கிறவர் யாரோ ஒரு நபர், அந்த ஒரு நபருக்கு அவருடைய வேலையை விட்டுட்டு இதை பார்க்கக்கூடிய எண்ணாளிகள் வரணுமா? அப்ப அவருக்கு அந்த பொருளாதாரம் முக்கியமானதாக இல்லைங்கிற ஒரு எண்ணம். அந்த இடத்துல பொருளாதார தேவை இருந்தாதான் அந்த இடத்துல யாரும் கவனிக்காம போவாங்கன்றது என்னுடைய கருத்து. அதுதான் உண்மை. அப்ப புண்ணியத்தை தேடி தானே போயிட்டு இருக்கேன். கரெக்ட் தான். அதுதான் இருக்கக்கூடாதுன்றேன் நான். ஆமா, அதைத்தான் நானும் சொல்றேன். அதுதான் இருக்கக்கூடாதுன்றேன். நீங்க பணத்தையே நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க. நான் ஒருத்தர் அடிபட்டு கிடக்காரு, நான் அவரை வண்டியில ஏத்தி கொண்டு போனோம் அப்படின்றத விட்டுட்டு எனக்கு வேலை இருக்குப்பா, நான் போனா எனக்கு காசுன்னு சொல்லி போக சொல்றீங்களா? அதை அவர்கிட்ட சொல்லிட்டு இல்லைங்க, நீங்க அப்படிதான் போக சொல்றீங்க. நீங்க சொல்றத பார்த்தா அப்படி கரெக்டான கேள்வி. படத்து கிடக்குற ஆள்கிட்ட போய் எனக்கு வேலை இருக்கு, நான் போய் சம்பாதிக்க போறேன்னு சொல்லலைங்க. நீங்க அதான் சொல்றீங்க. இப்ப அந்த இடத்துல இருந்து அவர் எதுவுமே பேசாம கடந்து போற தவிர அவருக்கு ஒரு வழி இல்லை. ரேட் தாங்க. புண்ணியங்கிறது பணம் தான் நான் சொல்றேன். மனித நேயமும் அவன்கிட்ட போய் நின்று வீங்கு நீங்க அழுதீங்கன்னா அவர் எந்திரிச்சிருவாரா? சொல்லுங்க, நானும் சேர்ந்து வந்து அழுகிறேன். அவரை தூக்கணுமா, ஹாஸ்பிட்டல் சேர்க்கணுமா, அதுக்கு பொருளாதாரம் உங்கள்கிட்ட அந்த புண்ணியம் நிறைஞ்சதா தானே அந்த இடத்துல நீங்க போய் சிரமமா நிக்க முடியும். கையில ஒரு 50,000 ரூபாய் இருந்தா தான் ஹாஸ்பிட்டல் அட்மிஷனே போடுவேன். அப்ப உங்க சம்பாத்தியம் புண்ணியம் தானே. ஒரு ஆளுக்கு யாருக்கு, உங்க ஓனருக்கு உங்களோட யூடியூப் சேனல்ல ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறீங்க,
அப்ப நீங்க டைரக்டர் போச்சிங்களா, மாசம் 30,000 சம்பளம் வாங்குறீங்க. அந்த சம்பாத்திய புண்ணிய காசுல தானே சாமி நீங்க இட்லி வாங்கிட்டு போறீங்க, 5 இட்லி. ஐயா நான் அதே தான் சொல்ல வரேன். அந்த சம்பாத்தியத்தை எதுக்கு வந்து புண்ணிய கணக்குல சேர்க்கிறீங்கன்றேன். இல்ல அப்ப வந்து வேலை இல்லப்பா எனக்கு, எனக்கு ஒரு 3 மாசமா வேலை இல்லை, நான் வந்து பாவம் பட்டவனா, பாவம் செஞ்சவனா? இங்கதான் பாயிண்ட்குள்ள வர்றீங்க. நீங்க ஏன் உங்களால புண்ணியத்தை சேர்த்துக்க முடியல, பணத்தையும் சம்பாதிக்க முடியல? அந்த வக்கு ஏன் இல்ல? இல்ல அப்படித்தான் கேட்பேன். இல்ல ஓப்பனா சொல்றதுக்கு நான் அப்படித்தான் கேட்பேன். அந்த புண்ணியத்தை சம்பாதிக்கிற வக்கு இல்ல, அப்ப வாழ தகுதியற்ற நிலைமையில இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க பேசுங்க, நல்லா இருக்கு.